அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ யுத்தம் எப்படி செய்ய போகிறோம் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் 5 விஷயம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயம் என்று நம்ம உள்ள பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் இராணுவம் இப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் இப்படியே வந்து இருக்கிறாங்க. இப்போ இராணுவத்தோட சண்டை போட பக்கி இல்லாத இஸ்ரேல் இராணுவம் இப்போ மக்களோட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அமாஸ் ஒழிப்போன்னு சொல்கிற பேரை மக்களை ஒழிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் இராணுவம். வெட்கக்கெட்ட இராணுவம். இப்போ யுத்தம் செய்ய வேண்டிய எப்படி செய்யணும்னு சொல்லி 5 விஷயத்தை நாங்கள் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். 5ஆவதாக நாங்கள் சொல்ல போகிற வந்து மக்களோட செய்கிற யுத்தம் இல்லை, அதுக்கு பேர் யுத்தமே இல்லை. நாங்கள் மக்களோட போராடி இந்த நாட்டை கைப்பற்றணுக்கு மக்கள் அழிப்புன்னு சொல்கிறது யுத்தம் இல்லை. இராணுவத்தோடு நாங்கள் போராடி என்ன நாட்டு இராணுவம் ஜெயிக்கிறோம் அந்த இராணுவக்கிட்ட நம்ம கையை கொடுத்துட்டு போகிறது தான் யுத்தம் சொல்கிறது. நாட்டை கொடுத்துட்டு போகிறது தான் யுத்தம்னு சொல்கிறது. முதல்ல நம்ம இராணுவத்தோடு போராடணும். இப்போ யார் போராடுறதுக்கு ஆயத்தொடிக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் போராடணும். மக்களோட போராடுறது அதுக்கு பேர் யுத்தம் இல்லை. மக்களை ஓரம் கட்டி போட்டு நாங்கள் இராணுவத்தோடு சண்டை போடுறது தான் அதுக்கு பேர் யுத்தம். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா மக்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்க யுத்தம்னு சொல்கிற பேர். வெட்கக்கெட்ட இராணுவம் இஸ்ரேல். 4ஆவதாக நான் சொல்ல போகிற வந்து யுத்தம் செய்கிறதுக்கான முறைப்படிகள் வந்து இராணுவத்தோட ஒப்பந்தம் போடுறது, இது செய்கிறது, நம்ம என்ன ஒப்பந்தங்களை மீறாமல் இது செய்கிறது, மக்கள் கஷ்டப்படுத்தாமல் செய்கிற யுத்தம் நாங்கள் செய்கிற யுத்தம். இங்கே யுத்தம்னு சொல்கிற பேரில் இங்கே வந்து சின்ன பிள்ளைகளையும் பெண்களையும் கொண்டு குமிச்சு கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம். 3ஆவதாக பலஸ்தீன் மக்களை கொல்லி குமிக்கிடம் இல்லாமல் பெண்கள் பிள்ளைகள் பார்க்காம கொல்லி குமிக்கிடம் இல்லாமல் இது அவங்கள நாடு அவங்களுக்கு தூய்மையான இடம் இஸ்ரேல் யூதர் பட சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு தூய்மையாக எப்படி போகிற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க வந்து இந்த நபி மூசா நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவரோட ஃப்ரானோட யுத்தம் செய்ய போகும்போது அவங்க வந்து யூத பதம் வந்து ஆள் உருவம் வைத்து கிண்டல் பண்ணி பயமாயிக்கன்னு சொல்லி யுத்தத்தை விட்டு விலகி போனனால தான் அவங்க வந்து இந்த முஸ்லீம் சமூகத்தை விட்டு அல்லாஹ் விட்டு விலகி போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தூய்மை இடம்? அந்த டைமில் ஃப்ரானோட யுத்தம் செய்யாத அந்த யூத படைக்கு இப்போ பொதுமக்கள் அடித்து குமிச்சு அந்த இடம் வேணும்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? 2வது பேஜன் நான் சொல்ல போகிற வந்து அவங்க வந்து இந்த பலஸ்தீன் பள்ளியை அவங்களுக்கு புரியுறமான இடம், பலஸ்தீன் அவங்களுக்கு புரியுறமான இடம்னு சொல்கிறீங்க அவ்வளவா. ஆனால் புரியுற மரத்தை அவங்க எப்பயும் இதாகி தகுதி இழந்து விட்டார்கள் என்றால் இந்த யுத்தம் செய்யாமல் அல்லாஹ்க்கு இணை வைத்து. இப்போ அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் அல்லாவை தொழுதுனியாக்களுக்கு மட்டும்தான் அந்த பலஸ்தீனும் அங்கே சவுதி அரேபியாவும் புரியுறமான இடமாக மாறும். அப்படி இருக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி இந்த இடம் புரியுறமான இடமாக மாறும்? ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ பலஸ்தீன் அவன் புரியுறமான இடம் யூதர்கள் சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன இது இருக்குது? இப்போ அவங்க யூத மதம் வந்து புரியுறமான மதம் அவன் சொல்கிறான் அல்லவா. இப்போ புரியுறமான மதம் வைக்கிறதுல ஏன் அவங்க பேர் மதத்தின் மதங்களை அவங்கள பக்கம் எடுக்கலாம். இஸ்லாத்தில் அனுமதிக்குது. வழி கெட்டு போராக்கலை, வழி தவறு போராக்கலை, இஸ்லாத்துக்கு இருக்கிறதுக்கு இஸ்லாத்தில் வலிக்குது. அந்த இஸ்லாத்துக்காக உயிரை உறுத்தும் கூட வலிக்குது. அது நபிமார்களும் நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க. சரியா? இது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்து பேர்கள் இங்கே இஸ்லாத்தை ஒன்று சொல்லி உருவாக்குறதுக்கு நபிமார்கள் அந்த அளவுக்கு கலிஃபாமார்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்படி வழி இதில் வந்த இந்த யூதர் இதுகளை இவங்களை என்ன செஞ்சாங்கன்னா வழி மாதிரியாக போயிடாங்க. இங்கே யுத்தம்னு சொல்கிற பேர் பலஸ்தீன் மக்கள் எத்தனையோ பேர் அப்பாவி மக்கள் அழிச்சு நிற்கிறாங்க. அவங்க எப்படி இந்த புனிதமான இடத்தை அடைய முடியும்? அப்பாவி மக்கள் அழிக்கிறார்கள், எப்படி பலஸ்தீனில் புனிதமான இடத்தை அடையவாங்க? பலஸ்தீனில் புனிதமானத்தை இப்படி அவங்க அமைவாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறுவர்களை கொல்ல அமைக்கணும், பெண்களை அழிக்க அமைக்கணும். வெறும் இராணுவத்தில் மட்டும் நீதியாக போராடி இருந்தால் நானும் கூட இவங்க வந்து என்னமோ விஷயம் தெரியாமல் யுத்தம் செய்திருந்தாலும் நீதியாக யுத்தம் செய்யாமல் இவங்களுக்கு இஸ்லாத்தில் இரண்டு இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க நீதி இல்லை, நீதி தவறி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த யுத்தத்தை செய்கிறாங்க. பலஸ்தீன் மக்கள் பக்கம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்கிறாங்க சிலைக்கில் போய் போட்டு அவங்களுக்கும் சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரேல் வந்து மனிதத்தன்மை இல்லாத இந்த இஸ்ரேல் எப்படி பலஸ்தீன புனிதமான இனத்தை அவங்க அணிய முடியும்?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஃபஸ்லு உங்களை இதில் 4th பார்ட்டில் உங்களை